ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதோடைய ரெசிபி தான் இது. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, முழு பெப்பர், அதுக்கப்புறமா புதினா, அதுக்கப்புறம் இது சோம்பு லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கணும், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா லைட்டாக எடுத்துக்கணும். இது பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எடுத்துருக்கேன். இது 1/2 kgலேருந்து அதிகமாக தான் இருக்குது. இதோடைய கிரேவி செய்ய போகிறோம். நாங்கள் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ தான் கிரேவி மசாலாவில் நம்ம இதை ஆட் பண்ண முடியும். ஒரு வெங்காயத்தை நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாதிரி சாப்பிங் பண்ணும்போது நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறணும். இன்னும் கோல்டன் கலரில் மாறிட்டோம்னா நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இது நல்லா கோல்டு கலராக மாறணும். சிக்கன் இந்த மாதிரி பாதியாக வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ மசாலா ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிட்டப்பறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா நல்லா ஆட் பண்ணணும். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இந்த கிரேவிக்கு தோசை. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு என்னுடைய சிக்கன் கிரேவி சமைச்சு. ப்ளீஸ் கம் டு இட். இவ்வளோதான் என்னுடைய சிக்கன் ரெசிபி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். கம் டு இட். ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா